மனத்திலே வழியே வரும்போது நான் வாங்கிய வகை எப்படி தெரியுமா? நான் 5 வயது பெண்ணிடம் என்னை விட ஒரு அளவிலே சிறந்தவனா இருக்க வேண்டும் சொல்லி ஈஸ்வரிடத்திலே வர வாங்கினேன். அப்படி ஏதாவது வர வாங்கி எனக்கு 16 வயது மங்கையா இருக்கும் போது யாழக்கண்ணி வனமாக விட்டுக் கொண்டிருக்கிறேன். ஐயா சங்கமார என்ன கல்யாணம் செஞ்சுட்டு போங்க. அப்படியா? ஆமா நண்பா. ஐயா இந்த அம்மாவை பார்த்தா எப்படி தெரியுமா? எப்படிங்க? என்ன பெத்தவா குட்டி அம்மா சத்தியமா எங்க அம்மா தான். நீ உங்க அம்மான்னு சொல்றீங்க? உங்க அம்மா யாரு? நீ எப்படி பெற்று தெரியுமாடி? இல்ல என்ன வந்து தாயின்னு சொல்லுவதற்கு என்ன நாள் இருக்கு? நீ பாருங்க. ஐயா மகாதேவா எனக்கு அதாவது சேர்ந்த மொத்தம் தாருங்க. பஞ்சனைக்கு பாருங்க, நம்மளுடைய பஞ்சலையே அரமனையிலே சற்று நேரம் எனக்கு படுத்து சுமந்து அங்க வாங்க போறேன். மகாதேவா கவரி மனோகரா முத்தன் படித்த பரமேஸ்வரா எனப்பா எனக்கு இந்த சோதனை. அம்மா ஒன்றல்ல இரண்டல்ல பங்காளி செய்த கொடுமை ஒன்றா இருந்தா அனைத்தும் சொன்ன காலமாறிவிடும். அதனால நான் பங்காளியை வெல்ல வேண்டும். பகவான் போய் வருகிறேன். என்னை வெளியே மறித்தா வழி வரங்குழைஞ்சு போகும், தடுத்த மறித்தா தவங்குழைஞ்சு போகும். எங்களை ஆமா அதாவது சொல்வதை பார்த்தா நான் பங்காளி செய்வதற்கு பார்த்து உன்னிடம் சேர முடியாது. எதிராளி உண்மைதான். அதாவது வாயோட வாய் முத்தம் கொடுத்தால் வாய் முத்து சிந்து விட்டால் நான் வாரி கோத்தின் கத்தியை அழிந்து விடுவேன். எதுக்கு நீ அடையவில்லை? ஆனா உனக்கு நான் விட்டவ கிடையாது. நீ இப்படி இருந்தா கல்பனை புரிஞ்சிருக்கியா? இப்ப என்ன செய்வேன்னு தெரியுமா? நான் 7 கோடு போடுகிறேன். சரி உனது பேரு ஏழக்கண்ணி. ஆமா 7 கோடு போட்டு விட்டா சரி கோட்டை விட்டு தாண்ட முடியாது. ஆமா கண்ணே. அதன் பிறகு நான் பஞ்சனைக்கு சென்று அரவணை சென்று ஆமா அதாவது குளிச்சு முடிஞ்சு விட்டு சந்தன சராது போட்டு விட்டு சரி சாப்பாடு செஞ்சு வருகிறேன். அது வரைக்கும் ஜாக்கிரதையா வச்சிருக்கேன். ஓடுமா 1 2 ஏழை கண்ணாங்க பட்டவள் 7 கோடி போட்டு விட்டாங்க. யாரோ ஒரு பெண்ணை வந்து
வந்து பொண்ணோடு எனக்கு திருமணமாக வேண்டும் எனக்கோ பத்தழகு என்னோடு ஒரு அழகு மிச்சமா இருக்கிறவனை மட்டும் நான் திருமணம் செய்வேன் என்று சிவனத்தில் வரம் கேட்க சிவபெருமான் காத்திருப்பார். பூலோகத்திலும் தெரியும் சரி, மாநில ஜன்மத்திலும் தெரியும் யாரு ஒருவரும் பத்தழகு கிடையாது, உனக்கு பத்தல் சொல்ற அப்படி ஆனாலும் அழகு மன்னன் அர்ஜுனன் ஐவருக்கும் இருவருக்கும் என்ன பார்த்திபன் ஒருவனே அந்த 11 ஆளத்துக்கு சொந்தக்காரன். யாரு பார்த்திபன்? அவன் மட்டும் நான் மலைக்க வேண்டும். ஆமா அப்படின்னு சொல்ல எப்ப கிடைப்பான், என்னைக்கு வருவான் சரி அப்படின்னு யாழைக்கண்ணி கேட்கிற போது யாழாவது வனத்துல இரு சரி எப்படி எந்த ஒரு நாள் என்ன தேடி வருவார் அவரை மணந்து கொள்ளி இந்த சிவனாகவட்டம் வரம் கொடுக்க அப்பொழுது கோடி பேர் இந்த சிவனை கோரி போகிறாரே அம்மா எனக்கு யார் என்று அறிவேன் சரி அப்படி என்று அந்த அம்மா யாழைக்கண்ணி கேட்கிற போது அந்த அட்டாகப்பட்டவன் போது யாராவது வனத்துல கால வைத்தா சரி ஜங்கிலாத வளைக்கும் அம்மா சாமக்கால சத்து வரும் காய்க்காத மரம் காய்க்கும் பூக்காத மரம் பூக்கும் இந்த மலர் வனம் எல்லாம் ஒரு சிறப்பாக இருக்கும். ஆமா அப்ப அர்ஜுனன் என்று அறிந்து கொள்வா அவனுமே மணந்து கொள்ளு என்று சிவனாகப்பட்டவர் எழுத்து மண்ணையை வரம் கொடுத்திருக்கிறார். ஆமா வரமாக இருக்கிறார். அதனால சரி கோடி தவறாத குருகுலம்சம் என்னுடைய ஆசைக்கு இணங்கவில்லையே. அப்படி இருந்தா தங்க பல்லாக்கல முத்து பல்லாக்கல சாதி கொண்டு வருவேன். வர வரைக்கும் 7 கோடி கிடைத்து சென்றிருக்கிறேன். சரி கோடி தாண்டாத குருகுலம்சம் சத்தியம் தவறாத சந்தவள பரம்பரை அப்படி இருந்து என்ன 7 கோடி கிடைத்து இந்த யாழைக்கண்ணி நிறுத்தி சென்றிருக்கார். அதோ மனதில் திரும்ப பார்க்கிற போது பத்திரகாளி வேண்டினேன் பத்திரகாளி வேண்டின உடனே அப்படி காளியம்மன் நினைக்கிற போது அந்த காளி காட்சியை பார்த்து என் உருவத்தில் அந்த அம்மாவும் சரி எப்படி அதோ பாட்டியை நினைக்கிறேன் வருவனை